ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ரேவதிக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது. ஆனால் நம்ம சந்திரா ரேவதியை எங்கேயுமே போவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலில் சின்ன ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் நம்ம ரேவதி சும்மா இருப்பாங்களா? சந்திரகலாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு கார்த்தியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே போனால் நம்ம கார்த்தி பூஜையில் ஈடுபட்டு இருக்காரு. அப்போ நம்ம ரேவதி எப்படியாவது கார்த்தியை பார்த்தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியையும் பார்த்துடுறாங்க. இந்த சைடு நம்ம பாட்டியை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையுமே கேட்குறாங்க. என்ன பாட்டி, உங்கள் உண்மையான பேரை யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருமா ரேவதி, எதுவாக இருந்தாலும் உங்கள் அம்மா கிட்ட போய் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, அதெல்லாம் தெரியாது பாட்டி, எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கேட்குறாங்க. அப்போ பாட்டியும் மனசில் நினைக்கிறாங்க, ரேவதி இப்போ நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொன்னேன்னா கண்டிப்பாக உன்னோட உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். அதனால் நான் இப்போதைக்கு உங்ககிட்ட எதுவும் சொல்கிற மாதிரி இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம பாட்டி ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இப்போ நான் உங்ககிட்ட உண்மையை சொன்னேன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா என்னைய சும்மா விட மாட்டா. எனக்கு பயம் எல்லாமே உன் அம்மா மேலே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, குடும்பமாக சேர்ந்து என்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக இதை பற்றி நான் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பாட்டி சொல்கிறாங்க, நீ வேணா உங்கள் அம்மா கிட்ட போய் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, நான் போய் எங்கள் அம்மா கிட்ட கேட்க தான் பாட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா சாம்புச்சரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அக்கா ரேவதிக்கு கார்த்தி தான் இந்த ராஜா சேதுபதியோட பேரா அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் அவளை கோயிலுக்கு போவிடாமல் நான் எவ்வளவோ தடுத்தேன். ஆனால் கடைசியிலே நீ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவள் கார்த்தியை பார்க்க போயிட்டா. இப்போ உன்கிட்ட உண்மையை கேட்கறதுக்காக தான் வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சாமுடிச்சிரி சொல்கிறாங்க, விடு சந்திரா, உண்மை தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போகுது, நம்ம ரேவதியை எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ரேவதி செம்ம கோவமாக வராங்க. அப்போ நம்ம சாமுடிச்சிரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா எனக்கு ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை ராஜா சேதுபதியோட பேரனா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சாமுடிச்சிரி சொல்கிறாங்க, ஆமாம் ரேவதி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நான் எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிட்டேன். பாட்டியோட பேரன் இவர் கிடையாது, என்னோட எம்டி கார்த்தி தான் உண்மையான பேரன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது சாமுடிச்சிரி சொல்கிறாங்க, அதுக்கு என்ன ரேவதி பண்ண சொல்கிற? உண்மையை சொன்னால் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன், அதனால தான் நான் ஒரு பொய்யை சொல்லி உன்னை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டு ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க? ஒரு பொய்யை சொல்லி என்னோட வாழ்க்கையவே மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சாமுடிச்சிரி சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி, என்ன தான் இருந்தாலும் இவர் தான் பேரன் அப்படின்ட்டு நான் ஒரு பொய்யை சொல்லிட்டேன், அது என்னோட தப்பு தான், அதுக்காக ஏன் ரேவதி இவ்வளோ கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மா என்னை கல்யாணத்துக்கு சொல்லி ஒத்துக்க வச்சிங்க? இந்த பிரிஞ்சு போன 2 குடும்பமும் இந்த கல்யாணத்தால் தான் ஒன்று சேரும் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இவரே ராஜா சேதுபதியோட பேரே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நான் எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சாமுடிச்சிரிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இந்த சைடு நம்ம ரோகிணி, மயில்வாகனம், சுவாதி எல்லாருமே ரேவதி பேசுனது கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேவதி சாமுடிச்சிரியை செம்மையாக வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லைம்மா, தாத்தாவும் பாட்டியும் பாவம் தானே, அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க மேலே உங்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சாமுடிச்சிரி சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் எதுக்காக உங்ககிட்ட உண்மையை சொல்லாமல் மறைச்சேன்னா கண்டிப்பாக நான் உண்மையை சொல்லியிருந்தா நீ இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேன், அதனால தான்டா நான் பொய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன ஒரு சின்ன பொய்யை நான் எந்த அளவுக்கு உண்மை நம்பினேன் தெரியுமா? அதை நம்பி தான் நான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இப்போ தான் எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல, இவர் ராஜா சேதுபதியோட பேர் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம சாமுடிச்சிரி சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி, உனக்கு எது நல்லதோ அதை நான் பார்த்து செஞ்சுட்ருக்கேன். அதே மாதிரி தான் எனக்கு இவர் உனக்கு ஏற்ற மாப்பிள்ள உன்னை நல்லா பார்த்துக்குவாருன்னு தோணுச்சு, அந்த நம்பிக்கையில் தான் இவரை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிமா, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாமுடிச்சிரிக்கு சமக்கமும் வருது. என்ன ரேவதி, இவர்கிட்ட என்ன அழகு இல்லையா, பர்சனாலிட்டி இல்லையா, எதுக்காக இவர் வேணான்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் என்ன அழகுக்கும் பர்சனாலிட்டிக்கும் முதல் இடம் கொடுக்குறவன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அது கிடையவே கிடையாது. இவர்கிட்ட எல்லாம் இருந்தாலும் ஒன்று மட்டும் இல்லை, நல்ல குணம் இவர்கிட்ட சுத்தமாக கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சாமுடிச்சிரி சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி, நீ தேவையில்லாமல் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, உங்களை தேடி ஒருத்தவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு தெரியுமா? அந்த சின்ன பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்போது உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு வந்தப்ப அப்போ இவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவங்கள பார்த்து, எதுக்காக நீங்கள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்க, கை கால் நல்லா தானே இருக்குது, நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு உங்கள் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி இங்கேருந்து துரத்தி விட்டாங்க. அதை நான் என் கண் கூட பார்த்தேன். அவங்க எவ்வளோ மனசு வேதனையில் இங்கேருந்து கிளம்பி போனாங்க தெரியுமா? அவங்கள பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட நான் பணத்தை கொடுக்கலான்னு போனப்போ தான் அவங்க கார்த்தியை மீட் பண்ணி பேசியிருக்காங்க. என்னோட எம்டி அந்த பொண்ணோட படிப்பு செல்வி எல்லாத்தையுமே எதுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி
இருக்காரு. இதுலேருந்து உங்களுக்கு நல்லா புரியுதா, இவர்கிட்ட நல்ல குணம் சுத்தமாக இல்லை, ஆனால் என்னோட எம்டி கிட்ட எல்லா குணமுமே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, போது ரேவதி நிறுத்து, அவனுக்கு ஃபஸ்ட்டு நீ நல்லவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா அது ராஜா சேதுபதியோட பேரை என்னோட எம்டி கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அப்படி இல்லைனா நான் என்னோட வாழ்க்கையில் கல்யாணன்ற ஒன்றே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. சந்திராவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சந்திரா மனசில் நினைக்கிறாங்க, அடி பாவி, உனக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு, இதை எப்படியாவது சாக்கா வச்சு உனக்கும் மருதுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் தானடி, நாங்கள் இவ்வளோ நாளாக போராட்டிட்டு இருந்தோம், ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு அப்போவுமே ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, என்னோட எம்டி நம்ம வீட்டுக்குள்ளே வரப்பெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவரை வெளியில் துரத்தணுன்னு தான் பார்ப்பீங்க, அப்போ அதுக்கான காரணம் எனக்கு ஒன்றுமே புரியல, இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சூப்பராக சொல்கிறாங்க. அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க, சூப்பராக சொன்ன மாதிரி ரேவதி, இவ்வளோ நாளாக என்னோட தங்கச்சி பையனை இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்க்காம இருந்தால் இந்த சாமுண்டீஸ்வரி, நானும் எப்படியாவது என்னோட தங்கச்சி பையனுக்கு உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சு இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கலாம் தான் போராட்டிட்டு இருந்தேன், ஆனால் உங்கள் அம்மாவுக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை, அதனால தான் எவனையோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து ராஜா சேதுபதியோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்ய சொல்லி உன் கல்யாணத்தை நடத்தணும்னு பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம ரேவதி பயங்கரமாக அழுகிறாங்க, ஏமா உங்களுக்கு இவ்வளோ வன்மம் இருக்குது, தாத்தா பாட்டி பாவமா அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட நம்ம சாமுண்டீஸ்வரி பழைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. யாரடி பாவம், என் அம்மாவை கொண்ட கொலைகாரங்க அவங்க வீட்டில் போயிட்டு சமுத வச்சுக்க சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்க. அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, உண்மை என்னன்னு தெரியாமல் நீங்கள் யார் மேலேயும் பழிய தூக்கி போடாதீங்க, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மருதிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த வழியாக வந்தீங்களோ அந்த வழியாக போயிடுங்க, தயவு செஞ்சு கல்யாணன்ற கனவை கழிச்சிடுங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு மருது சொல்கிறாங்க, ரேவதி ஒரு நிமிஷம், இவ்வளோ நாளாக என் கூட பேசிட்டு பழகிட்டு என்னையே என்கேஜ்மெண்ட் வரைக்கும் பண்ணிவிட்டு இப்போ என்னன்னா கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு போகிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு நியாயமாக தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, என்ன நீங்கள் பொய் சொல்லி ஆள் மாறாட்டம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வருவீங்க, உங்களை நம்பி நான் கழுத்தை நீட்டினா காலம் ஃபுல்லாக எனக்கு கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சூப்பராக பேசிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல மருதுக்கு செம்மையாக அசிங்கமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மருது மனசில் நினைக்கிறாங்க, உனைய வச்சு தாண்டி நான் கார்த்தியை பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், இப்போ என்னன்னா எல்லாரும் முன்னாடியும் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னவே அசிங்கப்படுத்திட்டு போறியா, உன்னைய நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு மருது மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரோகிணி ரேவதி பற்றி பேசுகிறாங்க, என்ன ரேவதி அம்மா கிட்ட பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கக்கா, என் மனசில் என்ன பட்டுச்சோ அதுதான் நான் பேசுனேன், ஆனால் அம்மா இப்படி ஒரு பொய்யை சொல்லி இப்படி ஒரு வேலையை பார்ப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் கூட என்கிட்ட எல்லாம் உண்மையை மறைச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, இந்த வீட்டில் அம்மா வச்சது தான் சட்டம், உனக்கே நல்லா தெரியும்ல, அம்மாவை மீறி எங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம ரேவதி கேட்குறாங்க, சரிக்கா, அவர் ராஜா சேதுபதியோட பேரா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் எனக்கு என்னமோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாருமே என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கன்னு தோணுது, அது என்னன்னு தான் எனக்கு தெரியல, தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து ரோகிணி கையை பிடிச்சி கேட்குறாங்க. அப்போது நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, இப்போ நான் எதையுமே சொல்கிற சூழ்நிலையில இல்லை, ஏற்கனவே அம்மா செம்ம டென்ஷனில் இருக்காங்க, நீ வேற கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டு அம்மாவோட நிலைமையினால யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, நான் என் மனசில் பட்டதை சொல்லிட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, சரி ரேவதி, அந்த எம்டி உன்னை விரும்புகிறாரா இல்லையான்றதை நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அவர் வாயாலேயே அவர் மனசில் இருக்கிறத சொல்கிற வரைக்கும் நான் என் மனசில் இருக்கிறத சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, போச்சு விளங்குச்சு எல்லாம், நீ இப்படியே உன் மனசில் இருக்கிறத மறைச்சிட்டு இருந்தானா அப்புறம் அம்மா வந்து இந்த கார்த்திக் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, அப்புறம் நீ காலம் ஃபுல்லாக உன்னோட எம்டியை நினச்சி அழுக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடை நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்க பழைய டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ரேவதியை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, ரேவதி நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல அவ்வளோ தான், நான் என்னோட உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி செம்மையாக ட்ராமா பண்ணுறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.